Taste the Daily. அனைவருக்கும் வணக்கம். முப்பாட்டன் காலத்து எங்கள் பாட்டன் காலத்தில் இருந்த குடிமராமத்து திட்டத்தை துவக்கி வைத்தவர் எங்களுடைய எடப்பாடியார். குடிமராமத்து திட்டத்தை துவக்கி வைத்து சுமார் 40,000 ஏரியை தமிழ்நாட்டில் தூர்வாரியது எங்களுடைய எடப்பாடியார். 1,30,000 சதுர கிலோமீட்டர் மொத்த நிலப்பரப்பு தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் எங்களுடைய எடப்பாடியார். இந்த 2 தடவை விவசாய கடனை தள்ளுபடி செய்தது எங்களுடைய எடப்பாடியார். கரும்பு விவசாயிகளுக்கும் நெல் விவசாயிகளுக்கும் கஷ்டமில்லாமல் விலையை ஏற்றி கொடுத்தது எங்களுடைய எடப்பாடியார். அடுத்தது பாலாறு, தென்பெண்ணையாறு, மணிமுத்தாறு, சங்கராபரணி ஆறு, தமிழ்நாட்டில் உள்ள காவேரி, எல்லா ஆறுக்கும் தடுப்பணை கட்டியது எங்களுடைய எடப்பாடியார். திரும்பவும் அவருடைய ஆட்சியில் அம்மா ஆட்சி தான் நடக்க போகிறது. திரும்ப கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு, இந்த 50 வருஷத்துலேயும் எங்களுடைய எடப்பாடியார் ஒரு சிங்கப்பூர் மாதிரி, ஒரு தைவான் மாதிரி, ஒரு ஹாங்காங் மாதிரி, ஒரு தென்கொரியா மாதிரி, ஒரு ஜெர்மன் மாதிரி, பிரான்ஸ் மாதிரி, இங்கிலாந்து மாதிரி, அடுத்தது எங்கள் எடப்பாடியார் தலைமையில் தமிழ்நாடு முன்னுக்கு வரும். இதை நாம் எல்லாரும் கண்கூடாக பார்ப்போம். எடப்பாடியார் அவருக்கு நல்ல 100 வயசு வரைக்கும் அவருக்கு வாழ வச்சு தமிழ்நாடை ஒரு நம்ம வல்லரசாக்க ஒரு நாம் எல்லோரும் அவர் கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை சுமார் ஒரு 8.5 கோடி. இந்த 8.5 கோடி உள்ள ஒரு தமிழ்நாட்டு, இங்கிலாந்து ஒரு 8 கோடி, பிரான்ஸு ஒரு 7.5 கோடி. இவங்கெல்லாம் வீட்டோ அதிகாரம் கொண்ட ஒரு வல்லரசு. நாமளும் அந்த மாதிரி ஒரு பெரிய வல்லரசு ஆகணும் எனக்கு கொள்ள ஆசை. சின்ன வயசிலிருந்தே எனக்கு கொள்ள ஆசை. அடுத்தது எடப்பாடியார் தலைமையில் அடுத்தது நடக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போ நம்மளுக்கு புரட்டாசி, ஐப்பசி, கார்த்தி 3 மாதத்தில் வடகிழக்கு பருவமழை வரும். ஆனால் இப்போ அந்த மழையெல்லாம் ஒட்டு மொத்தமாக 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் பெஞ்சு ஒரே இடத்த திண்டிவனம், திருவண்ணாமலை, அடுத்தது கிருஷ்ணகிரி ஒரே நாளில் 6 மணி நேரத்தில் 50 சென்டிமீட்டர் பெஞ்சு எல்லா தண்ணியும் கடலில் போயிடுது. இதுக்கு காரணம் நம்மளுக்கு காடு இல்லை. 1,30,000 சதுர கிலோமீட்டரில் 40,000 சதுர கிலோமீட்டருக்கு காடு இருக்கணும். ஆனால் 20,000க்கு கம்மி தான் காடு இருக்குது. எடப்பாடியார் தலைமையில் திரும்ப ஒரு 20,000 காடு வளர்ப்பார். அந்த காட்டை நம்பி தான் வடகிழக்கு பருவமழையே வரும். நம்மளுக்கு அண்ணாண்ட அந்தமான் தீவு, பர்மா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, லாவோஸு, பிலிப்பீன்ஸு, தென்கொரியா, இந்த கிழக்கு இருந்து தான் இந்த மேகம்லாம் வருது. அந்த மேகம் வந்ததுன்னா அந்தமான் தீவை தாண்டி அப்படியே நம்ம காடு இல்லாததுனால இலங்கை பக்கமாக போய் அரபிக்கடல் போய் அரபிக்கடல்லேருந்து மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரி, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிராவில் பேஞ்சு திரும்பவும் அரபிக்கடலுக்கு தான் போகுது. எனக்கிட்ட அங்கே காடு இல்லை. நம்ம காடை முக்கியமாக வளர்க்கணும். வளர்த்தோம்னா அந்த மேகம்லாம் நம்மளுக்கு பேஞ்சு தமிழ்நாடு வல்லரசாகும். ரொம்ப நன்றி சார், எனக்கு வாய்ப்பு கொடுத்தது.